Average based question. The average வந்து they can say mean or arithmetic mean எல்லாம் ஒண்ணுதான். Mean or arithmetic mean, average எல்லாமே ஒண்ணுதான். சரியா? So இது 2021ல கேட்ட ஒரு question. சரி, let's answer this question. Consider the following addition problem. இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறைய பார்த்துருக்கோம் நம்ம ஏற்கனவே. மல்டிப்ளிகேஷன், அடிஷன் எல்லாம் பார்த்துருக்கோம். சரியா? இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்தா என்ன பண்ண சொல்லியிருக்கேன்? அதை பிளேஸ் வேல்யூ யூஸ் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி அதுக்கப்புறம் கான்செப்ட் அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஞாபகம் இருக்கா? சரி. ஸோ இந்த மாதிரி ஒரு அடிஷன் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. வேர் PQR டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ். What is the arithmetic mean of all such possible sums? All such possible sums. Okay. இந்த ஈக்குவேஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி PQR கண்டுபிடிக்கணும். அது PQR பதிலா எத்தனை வேல்யூ வரும்? ஒரு பாசிபிலிட்டியா, ரெண்டு பாசிபிலிட்டியா, மூணு பாசிபிலிட்டி, எல்லா வேல்யூ இருக்கும். அரித்மெட்டிக் மீன்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். புரியுதா? சரி. ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் த ப்ராப்ளம். இங்க இந்த PQR சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எவ்வளவு வேல்யூஸ் இருக்கு PQRக்கு அது கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். சரியா? ஓகே. ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ஃபைண்ட் PQR வேல்யூ. சரி, 3P எப்படி எழுதலாம்? 30P plus P. சரிதானே? சரி. 3P is 30. 30 plus P. P value you have to multiply by 1. This is by 10. அடுத்தது 40 plus P. அடுத்தது 10P plus P. அடுத்தது again 10P plus P. This is equal to RQ2. அப்படின்னா R என்னது? 100R plus what? 10Q plus 2. இப்போ இதை சிம்பிளி பண்ண என்ன வரும்? நம்பர் 30, 40, it is going to be 70 plus P plus P, 10P, இங்க 11P, 11P. அப்ப என்னது? 22, 22 plus 2P, it is 24P. This is equal to. இங்க இது அப்படியே தான் வரும். It is going to be what? 100R plus 10Q plus 2. Okay? சரி. இப்போ என்ன பண்ணணும்? What shall we do? இந்த மாதிரி எழுதுனதுக்கு அப்புறம் you try to look for the unit digit. இங்க என்ன ரைட் ஹேண்ட் சைடு என்ன யூனிட் டிஜிட் வரும்? ஆருக்கு நீங்க என்ன வேல்யூ போட்டாலும் ஜீரோ கூட மல்டிப்ளை பண்றீங்க. அப்போ யூனிட் வேல்யூ என்னது? ஜீரோ தான். யூனிட் நம்பர், யூனிட் பிளேஸ் நம்பர். 10 ஜீரோ இன்டூ கியூக்கு நீங்க என்ன வேல்யூ போட்டாலும் 10 கூட மல்டிப்ளை பண்ணும்போது யூனிட் வேல்யூ என்னதான் வரும்? யூனிட் வேல்யூ ஜீரோ தான் வரும். ஓகே. இந்த ரெண்டு நம்பருக்கு யூனிட் வேல்யூ ஜீரோ பிளஸ் டூ. பிளஸ் டூன்னு வரும்போது இதெல்லாம் யூனிட் பிளேஸ் வேல்யூஸ். ஜீரோ பிளஸ் ஜீரோ பிளஸ் டூ. அப்ப யூனிட் பிளேஸ்ல என்ன வரப்போகுது? 2 தான் வரும். முன்னாடி ஏதோ ஒரு நம்பர் இருக்கட்டும், ஆனா யூனிட் பிளேஸ்ல என்ன வரும்? 2 தான் வரும். சரியா? அப்போ ரைட் ஹேண்ட் சைடு யூனிட் பிளேஸ்ல 2 வருதுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னதான் வரணும்? யூனிட் பிளேஸ்ல 2 தான் வரணும். கரெக்டா? அப்போ இங்க 70ல ஒரு ஜீரோ இருக்கு. அப்ப யூனிட் பிளேஸ்ல இங்க என்னது? ஜீரோ. இங்க 4 இன்டு பி. பிக்கு பதிலா எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா யூனிட் பிளேஸ்ல 2 வரும்? ஏன்னா ஜீரோ பிளஸ் 2 2ன்னு வரணும். பிக்கு பதிலா எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணா நமக்கு யூனிட் பிளேஸ்ல 2 வரும்? ஏன்னா 4 கூட மல்டிப்ளை பண்ணணும் நம்ம. சரியா? அப்போ 4 கூட பி வேல்யூ மல்டிப்ளை பண்ணா யூனிட் பிளேஸ்ல 2 வரணும். அப்ப எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும்? இப்போ பி வேல்யூ 1 எடுத்தோம் அப்படின்னா 1 இன்டூ 4 4ன்னு வந்துடும். 2 எடுத்தோம் அப்படின்னா 8 வந்துடும். 3 எடுத்தோம் அப்படின்னா 12. அப்போ ஒரு 3 பாசிபிலிட்டி ஒன்னு இருக்கு. 3 எடுக்கலாம். சரியா? அடுத்து 4 எடுக்கலாமா? 16 வராது. 5 எடுக்கலாமா? 0 வந்துடும், வராது. 6 24 4 வந்துடும். 7 நோ. 8 32. அப்போ 8 வந்து ஒரு பாசிபிலிட்டி இருக்கு 2ன்னு வர்றதுக்கு. 9 வராது. அப்போ இங்க பி வேல்யூ ரெண்டு பாசிபிலிட்டி.
ஒன்னு 3-ஆ இருக்கலாம், இல்ல 8-ஆ இருக்கலாம். சரியா? அப்போ when p is equal to 3, what is that number? என்னது? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு ரெண்டுமே ஈக்குவல். கரெக்டா? அப்போ இந்த சம் இஸ் ஈக்குவல் டு இந்த சம். ரைட்? நம்மளால இந்த நம்பர் கண்டுபிடிக்க முடியல எக்ஸாக்டா. 70 பிளஸ் 24 into p value is what? 3. அப்ப என்ன ஆன்சர்? 70 plus 24 into 3, it is going to be 72. So answer is what? 142. இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. ரைட்? இந்த RQ2 இருக்குல்ல, அது வேல்யூ வந்து 142. 2ல முடியுதா? இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. p வேல்யூ நீங்க 3 சப்ஸ்டிட் பண்ணி பாத்தீங்கன்னா இதே தான் வரும். அதுதான் நம்ம இங்க கண்டுபிடிச்சிருக்கோம். p வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணா இதே 142 வரும். அந்த பக்கம் RQ2 இருக்கு. அப்ப R வேல்யூ 1, Q வேல்யூ 2. சாரி, R வேல்யூ 1, Q வேல்யூ 4. புரிஞ்சா? இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. இன்னொரு பாசிபிலிட்டி என்ன இருக்கு? when p is equal to 8, என்ன வரும்? சேம் 70 plus 24 into 8. Answer is what? 70 plus 32, 3, 192. Correcta? 192 plus 70, it is going to be 262. இது வந்து ஒரு பாசிபிலிட்டி. ஓகே, 262. See here, இந்த 3 டிஜிட்டும் டிஃபரெண்டா இருக்கா? அது பாத்துக்கணும். என்னதுங்க? p வேல்யூ 3, R வேல்யூ 1, Q வேல்யூ 2. இங்க p வேல்யூ 8, R வேல்யூ 2, Q வேல்யூ 6. டிஃபரெண்டா இருக்கு. இது 2 இங்க ரிப்பீட்டா இருக்கு, அது பிரச்சனை இல்ல. PQR வேல்யூ டிஸ்டிங்டா இருக்கு, அதுவும் கொடுத்துருக்காங்க. PQR வேல்யூஸ் ஆர் வாட்? டிஃபரெண்ட் டிஜிட்ஸ். இது ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்கு. வேற ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா? நம்ம எல்லா P1 to 9 சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்துட்டோம். வேற எந்த பாசிபிலிட்டியும் P வேல்யூக்கு ஒர்க் ஆகல. P இஸ் அ சிங்கிள் டிஜிட் வேல்யூ. கரெக்டா? அப்போ 3, 8 மட்டும் தான் ஒர்க் ஆகுது. அப்ப 3, 8 எடுக்கும்போது ரெண்டு பாசிபிலிட்டி தான். இப்போ இந்த ரெண்டு நம்பர் தான். இந்த ரெண்டு நம்பருக்கு இப்ப என்ன எடுக்கணும்? ஆவரேஜ். அதான் அரித்மெட்டிக் மீன். So required average is what? Required average here 142 plus 262 divided by 2. 142 plus 262 என்னது? 300, 404. கரெக்டா? 404 divided by 2, it is 202. 202 is the answer. அவ்வளவுதான். ஆவரேஜ் தான் கண்டுபிடிக்கிறோம். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த நம்பர் என்னன்னு கண்டுபிடிங்க. இங்க நம்பர் கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஆவரேஜ் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, அண்டர்ஸ்டுட்? ஆவரேஜ் கொஸ்டின். Shall we go to the next one? Yes. Number mistake. It is fourth sum. உங்க கொஸ்டின் பேப்பர்ல அங்க நம்பர் 4 இருக்கா? சரி, ஓகே. கன்சிடர் த ஃபாலோயிங் டேட்டா. என்னன்னா ஒரு டேபிள் மாதிரி இருக்கும். டேபிள் என்னன்னா ஆவரேஜ் இங்கிலீஷ், ஆவரேஜ் மார்க்ஸ், பாய் ஸ்கேல்ஸ். இதுதான் ஸ்டோரி. ஆவரேஜ் மார்க்ஸ் இன் இங்கிலீஷ். கேர்ள்ஸோட ஆவரேஜ் வந்து 9, பாய்ஸோட ஆவரேஜ் வந்து 8. ஓவரால் ஆவரேஜ் ஆஃப் ஆவரேஜ் மார்க்ஸ் 8.8. அதே இது வந்து வித் ரெஸ்பெக்ட் இங்கிலீஷ். திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு ஹிந்தி. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் இன் த டேபிள்? இங்க ஓவரால் ஆவரேஜ் கொடுக்கல. அந்த ஓவரால் ஆவரேஜ் என்ன ஹிந்தி மார்க்ல அது கேக்குறாங்க. சரியா? இங்க என்ன என்ன கொடுத்துருக்காங்க? ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் கேர்ள்ஸ் எத்தனை பேருன்னு தெரியல.
கேர்ள்ஸ் எத்தனை பேருன்னு தெரியல, கரெக்டா? ஆனா கேர்ள்ஸோட ஆவரேஜ் மார்க்ஸ் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்காங்க, எவ்வளோ? 9ன்னு கொடுத்துருக்காங்க. எத்தனை பேருன்னு தெரியல, அதால நான் என்னன்னு எடுத்துக்க போறேன், என்னன்னு எடுத்துக்க போறேன். இது கேர்ள்ஸ். ஓகே, திஸ் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு கேர்ள்ஸ். ஆவரேஜ் மார்க் இஸ் 9. கரெக்டா? அப்போ கேர்ள்ஸோட டோட்டல் மார்க்ஸ் கண்டுபிடிச்சலாமா இதுல இருந்து? கேர்ள்ஸோட இங்கிலீஷ்ல டோட்டல் மார்க்ஸ், இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா டோட்டல். கேர்ள்ஸோட இங்கிலீஷ்ல டோட்டல் அப்படின்னா 9n. இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண சொல்லியிருக்கேன். அதே மாதிரி பாய்ஸ், பாய்ஸும் எத்தனை மெம்பர்ஸ்னு கொடுக்கல, அதை நான் எம்னு எடுத்துக்கிறேன். சரியா? அப்போ பாய்ஸோட ஆவரேஜ் கொடுத்துட்டாங்க 8. அப்போ டோட்டல் வேல்யூஸ் ஆஃப் ஆல் பாய்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் பாய்ஸ், நம்பர் ஆஃப் பாய்ஸ் எம்னு எடுத்துக்கிறேன். இதனோட ஆவரேஜ் தான் என்னது? 8. அப்போ இதுல இருந்து என்ன கண்டுபிடிச்சலாம்? டோட்டல் பாய்ஸ் மார்க்ஸ். ஓகே, பாய்ஸ் மார்க்ஸோட டோட்டல் என்ன வரும்? 8m. இது கான்செப்ட் வந்து கம்பைன்டு ஆவரேஜ் கான்செப்ட், கம்பைன்டு மீன். சரியா? இப்ப பாய்ஸோட டோட்டல் மார்க்ஸ் தெரியும், சாரி கேர்ள்ஸோட டோட்டல் மார்க்ஸ் தெரியும், பாய்ஸோட டோட்டல் மார்க்ஸ் தெரியும். ஓவரால் கிளாஸுக்கு தான் 8.8. அப்போ ஓவரால் கிளாஸ்க்கு நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும்னா பாய்ஸ் மார்க் பிளஸ் கேர்ள்ஸ் மார்க் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ். நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கிளாஸ் அப்படின்னா பாய்ஸ் பிளஸ் கேர்ள்ஸ். கரெக்டா? அப்போ கேர்ள்ஸ் மார்க் எவ்வளோ? 9n டோட்டல் மார்க்ஸ். பாய்ஸ் மார்க் எவ்வளோ? 8m. இது டோட்டல் மார்க்ஸ் இருக்கும், டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் கேர்ள்ஸ் பிளஸ் பாய்ஸ். கரெக்டா? கேர்ள்ஸ் பிளஸ் பாய்ஸ் எம், n பிளஸ் எம். இந்த ஆவரேஜ் தான் என்ன கொடுத்துருக்காங்க? 8.8ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ வாட் இஸ் இட்? 9n plus 8m is equal to, இதை நம்ம உள்ள மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 8.8n plus 8.8mன்னு வருமா? இப்போ இந்த 8.8 n இந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? நான் இந்த பக்கம் எழுதிக்கிறேன், ஏன்னா அடுத்தது அந்த பக்கம் எழுதிட்டேன். ஓகே, ஐ வில் ரைட் இட் ஹியர். 9n minus 8.8n அப்ப என்ன வரும்? 0.2n. This is equal to 0.2. அதுக்கப்புறம் 8.8m, இந்த 8m அந்த பக்கம் போச்சுன்னா 0.8m. அப்படின்னா என்னது? 2n is equal to 8n. அப்ப n is equal to what? 4m. n is equal to 4m. இது ஸ்டோரி, இது இருக்கட்டும். இதுதான் வருது. இதை எடுத்து நம்ம சிம்பிளிஃபை பண்ணா இப்படி வருது. அதே லாஜிக் எடுத்து இதை அப்ளை பண்ணுவோம். என்ன வரும்? சேம் லாஜிக். அப்படியே டைரக்டா ஏத்துமா? ஓகே, ஸோ இந்த மாதிரி எழுதுறேன். ஸோ 8n பிளஸ் 7m டிவைடட் பை n பிளஸ் m. இங்க ஓவரால் ஆவரேஜ் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. சரியா? நம்ம எக்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். நம்ம ஆல்ரெடி n வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோமா? இட் இஸ் வாட்? 4m. அப்ப n எங்கெல்லாம் வருதோ அங்க அங்க நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம்? 4mன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். கரெக்டா? அப்போ 8 into 4m plus 7m divided by 4m plus m. This is equal to x. This is what? 32m. Correcta? 32m plus 7m by 5m is equal to x. It is 39m by 5m is equal to x. m cancel ஆயிடும். இது என்னது? 7.8 is equal to x. 7.8 இருக்கா? ஆப்ஷன் ஏ. சரி, இப்போதைக்கு ஒரு மெத்தட் மட்டும் கத்துப்போம். There is another method also, but we don't want here. Okay. As of now, we stop with this. Okay. So the answer for this is again a average based question. Combined average. இது வந்து கான்செப்ட் வந்து combined mean இல்ல combined average கான்செப்ட். கிளாஸ் செக்மெண்டா இருக்கு, கம்பைன் பண்ணி ஒரு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கம்பைன்ட் ஆவரேஜ் ஆஃப் இந்தி மார்க்ஸ் தான் கேட்குறேன்.
ஓவரால் கிளாஸ் ஆவரேஜ் 7.8. புரிஞ்சா? அடுத்தது போலாமா? ஓகே. This is 2020 question. The average score of batsman after his 50th innings was 64.4. After 60th innings, his average score increases by 2.6. What was his average score in the last 10 innings அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? அப்போ ஒரு பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் 50 இன்னிங்ஸ் விளையாடுறாரு, அதுக்கு ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பிளஸ் பிளஸ் 10 இன்னிங்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவரோட 60 இன்னிங்ஸ் அதுக்கும் ஆவரேஜ் கொடுத்துருக்காங்க. இன்னிங்ஸ்னா மேட்ச்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் 50 மேட்ச்க்கு எவ்வளவு ஆவரேஜ்? 46.4. அப்போ T50 50 மேட்ச் 50ஆல டிவைட் பண்ணா ஆவரேஜ் என்ன வந்திருக்கு? 46.4. ரைட். அதுக்கப்புறம் 60 மேட்ச் 60 மேட்சோட ஆவரேஜ் என்ன இருக்கு? ப்ரீவியஸ் ஆவரேஜ்ல இருந்து 2.6 இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரீவியஸ் ஆவரேஜ் இருந்து 2.6 இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இதோட 2.6 ஆட் பண்ணுங்க. 2.6 ஆட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 7, 8, 9. So it is going to be 49. Average is now 49. 50 மேட்ச்ல இருந்து 60 மேட்சுக்கு வந்து ஆவரேஜ் 49 இன்க்ரீஸ் ஆயிருக்கா? ரைட். இன் பிட்வீன் 10 மேட்ச் இருக்குல்ல, 50 to 60 10 மேட்ச், அந்த 10 மேட்சோட ஆவரேஜ் என்ன? அதான் கொஸ்டின். இது எப்படி கண்டுபிடிக்கிறது? அப்போ இந்த இதுக்கு வந்து நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் 50 மேட்சோட டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம், அடுத்தது 60 மேட்சோட டோட்டல் கண்டுபிடிச்சிடலாம். in 10 மேட்சோட டோட்டல் தெரிஞ்சிச்சுன்னா டிவைடட் பை 10 ஆவரேஜ் ஐ கேன் ஃபைண்ட். கரெக்டா? 10 மேட்சோட டோட்டல் தானே கண்டுபிடிக்கணும். அப்போ 50 மேட்சோட டோட்டல் என்னது? 46.4 into 50. அப்போ 46.4 into 50, what is the answer? It is going to be 20 remaining 2, 30, 32, 3, 20, 23. கரெக்டா? 2320. ஒரு 0 வரும், பாயிண்ட் வச்சா கேன்சல் ஆயிடும். அதே மாதிரி 60 மேட்சோட டோட்டல் என்ன வரும்? 49 into 60. So it is 0, 54, 4, 5, 24, 29. இப்போ டிஃபரன்ஸ் லாஸ்ட் 10 மேட்சோட டோட்டல் என்னது? லாஸ்ட் 10 இன்னிங்ஸ் டோட்டல் இந்த நம்பர்ல இந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ணா லாஸ்ட் இது 50 மேட்சோட டோட்டல், இது 60 மேட்சோட டோட்டல். இதுல இருந்து இதை சப்ட்ராக்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிடும்? லாஸ்ட் 10 மேட்சோட டோட்டல். வாட் இஸ் லாஸ்ட் 10 மேட்ச் டோட்டல்? 0, 2, 6, 620. இதான டோட்டல். இப்ப ஆவரேஜ் என்ன? லாஸ்ட் 10 மேட்சோட ஆவரேஜ். ஆவரேஜ் ஆஃப் லாஸ்ட் 10 இன்னிங்ஸ். It is going to be 620 by 10. 10 மேட்சஸ் தானே. அப்ப ஆன்சர் என்னது? 62. லாஸ்ட் 10 இன்னிங்ஸோட ஆவரேஜ் தான். வாட் வாஸ் இஸ் ஆவரேஜ் ஸ்கோர் இன் த லாஸ்ட் 10 இன்னிங்ஸ்? 62. புரிஞ்சா? சோ இந்த மாதிரி கேட்கும் போது இதுக்கு சில ஷார்ட் கட்ஸ்லாம் இருக்கு. ஷார்ட் கட்ஸ்லாம் இப்ப வேணாம், அது கிளாஸ்ல தான். சரியா? So as of now, the best method is you try to find the total. Subtract பண்ண கொஞ்சம் ஒரு 10 seconds எக்ஸ்ட்ரா ஆகும், அவ்வளவுதான். கண்டுபிடிச்சு ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சு. ஓகே, that's it I guess. This is fifth sum. So in between ஒரு 2 வருஷம் கொஸ்டின்ஸே இல்ல, ஆவரேஜ் டைரக்ட் கொஸ்டின்ஸ். சரியா? 24ல கேட்டிருக்காங்க. மேபி இந்த வருஷம் ஆவரேஜ்ல கூட அதிகமான கொஸ்டின் கேட்க வாய்ப்பு இருக்கு. So learn average also. Okay, that's it with respect to average.